Taste the Daily. ஏழை எளிய மக்களின் நலனுக்காக புரட்சி தலைவி அம்மாவின் அரசு கொண்டு வந்த அம்மா மினி கிளினிக், தாலிக்கு தங்கம், விலையில்லா லேப்டாப் உள்ளிட்ட அரிய திட்டங்களை முடக்கிய ஸ்டாலின் அரசை துளியளவும் மக்கள் மன்னிக்க கூடாது என விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். மேலும் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் பயில 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கியது அதிமுக அரசு எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். அம்மா மினி கிளினிக் கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த பகுதியிலேயே நோய்வாய்ப்பட்ட அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் சிகிச்சை பெற்றுக்கலாம். அது என்னையா உனக்கு வலிக்குது? அதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? ஏழைகளுக்கு கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் இருப்பாங்க. யாராவது நோய்வாய்ப்பட்டா அந்த மருத்துவமனைக்கு போனீங்களா உடனே சிகிச்சை பெற்று உங்களை அனுப்புவாங்க. அதே ரத்து செய்த அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அரசாங்கத்தை மன்னிக்கலாமா? ஏழைகளுக்கு நன்மை செய்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகளுக்கு கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்கின்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். விவசாய தொழிலாளிக்கு கரை மாடுகள் வாங்கி கொடுத்தோம், விலையில ஆடுகள் கொடுத்தோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. அதோட ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பெண்களுக்கு அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அற்புதமான திட்டம். இன்றைக்கு திருமண உதவி திட்டம் 25,000 50,000 கொடுத்த அரசு அதிமுக அரசு. ஒரு பவுன் அந்த திருமண உதவி திட்டத்தில் தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்துமா இல்லீங்களா? கொடுத்தோம்ல. அது திமுக ஆட்சிக்கு தானே ரத்து பண்ணிட்டாங்க. 6 லட்சம் பேருக்கு வாழ வைத்த, 6 லட்சம் பெண்களை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம். இன்னைக்கு ஒரு பவுன் 70,000 ரூபாய்ங்க. அதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பெண்களுடைய கஷ்டத்தை அறிந்து அந்த பருவம் வருகின்ற பொழுது திருமணம் நடைபெற வேண்டும், பொருளாதாரம் தடையா இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் திருமண உதவி திட்டம், தாலிக்கு தன்னம் அதையும் நிறுத்திட்டாங்க. நம்முடைய மாணவ செல்வங்கள் சிறப்பா கல்வி கிடைக்க வேணும். கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், விவசாயி தொழிலாளி, ஏழை தொழிலாளி அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்க. அவளுக்கு அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக மடிக்கணினி லேப்டாப் கொடுத்தோம். அது என்னங்க உனக்கு என்ன வலிக்குது? அந்த லேப்டாப் நிறுத்திட்டாங்க. ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய். ஒரு லேப்டாப் விலை 12,000 ரூபாய். 12,000 ரூபாய் இப்போ வாங்கி கொடுத்து தாய் ஸ்தானத்திலிருந்து அம்மா தாம் பெற்ற குழந்தைகள் எப்படி இருக்குமோ அதே போல் பெறாத தாயார், நம்ம எல்லாம் பெறாத தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாய் ஸ்தானத்திலிருந்து திட்டத்தை கொண்டாந்தாங்க. 12,000 மதிப்புள்ள மடிக்கணினி நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கிறதுக்கு 52,35,000 பேர் கொடுத்தோம். 52,35,000 பேர் கொடுத்தோம். 7,350 கோடி இதற்காக அரசாங்கம் செலவிட்டது. அந்த திட்டத்தையும் ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏழைகள் உயர்ந்த கல்வி படிக்க கூட பொறுத்துக் கொள்ள முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். யாரும் படிக்க கூடாது அவருடைய ஆட்சியில. அது கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள், விவசாயி தொழிலாளி, ஏழை தொழிலாளி, அவருடைய குழந்தைகள்லாம் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாது அப்படின்னு எண்ணுகின்ற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசு. அதுல 2019-20 வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்விக்கு போனாங்க. இதையெல்லாம் உணர்ந்து அம்மாவுடைய அரசு 3,80,000 பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்களும் மருத்துவராக வேண்டும், கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைய வரைக்கும் 2,818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. 2,818 பேர் 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மருத்துவக் கல்வி பயின்று வராங்க. இந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்கள் கல்வி கட்டணம் கட்ட முடியாது. ஏழை மாணவர்கள் அந்த மாணவருடைய நலன் கருதி 1 ரூபாய் செலவில்லாம அரசாங்கமே
அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று அமல்படுத்தி சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தி ₹1 செலவில்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எனக்கு 2818 பேர் மருத்துவராகிறார். இதுதான் சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில சொல்ல முடியுமா?